ஹலோ மக்களே! யூகேல இருக்க வெதருக்கு எப்படா வெயில் அடிக்கும்னு காத்துட்டு இருந்தா, இந்த வெயில் ஏன்டா இவ்ளோ வெயில் அடிக்குதுன்ற அளவுக்கு யோசிக்க வச்சுருச்சு. இந்த வருஷம் எதுக்கு இவ்ளோ வெயில் அடிக்குதுன்னே தெரியலங்க. அடிக்குது, அடிக்குது தாங்க முடிய மாட்டேங்குது. அப்படியே சாயங்காலம் ஆனா குளிருது. பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்கவே முடியாதுங்கிற மாரி இந்த யூகே வெதர புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி ஒரு நாள் இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குது. சூப்பரா இருக்கு. சரி பார்பிக்யூ போடுவோம் கார்டன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க நல்லா சிக்கன், பன்னீரு, கார்ன் இதெல்லாம் போட்டு பார்பிக்யூ செட்டப்லாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல் நாளே. நாங்க இங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டோம். போனதுமே கார்டன்ல பார்பிக்யூ செட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஸ்குவீசர்ஸ்ல போட்டுட்டு பார்பிக்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நல்லா டேஸ்ட்டா இருந்தது. சூப்பரா இருந்தது. அதுலலாம் எந்த குறையுமே இல்ல. யூசுவலா சம்மர் வந்தா எல்லாருமே இங்க பார்பிக்யூ போடுவாங்க கார்டன்ல. ஏன்னா வீட்டுக்குள்ள நம்ம ஸ்மோக் அலாரம் இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியாது. கார்டன் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா ஓப்பன் ஏரியாங்கிறதுனால 80, 90% ஜனங்க இங்க வெயில் அடிச்சாலே ஃபுல்லா கார்டன்ல தான் இருப்பாங்க. நாங்களுமே கார்டன்ல இந்த டைம் பார்பிக்யூ போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் பொழுது போனதும் செம்ம குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அவ அவன்னு பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்புறம் என்ன பண்றது? பார்பிக்யூ போட்டாச்சு, சிக்கன்லாம் சாப்பிட்டாச்சு. பக்கத்துலயே ஒரு ஃபயர் பிட்ட ஒண்ணு ரெடி பண்ணிட்டு, நல்லா குளிர் காஞ்சிட்டு இருந்தோம். போகி மாரி கிட்டத்தட்ட. நல்லா குளிர் காஞ்சிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கதை பேசிட்டு, அப்படியே ஓட்டியாச்சு. இங்க என்டர்டெயின்மெண்ட்னா இந்த மாதிரி தான். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா, அவங்க கூட கெட் டுகெதர் இல்ல இந்த மாரி பார்பிக்யூ ஈவ்னிங் இந்த மாரி எதனா பண்ணி நம்மளே நம்ம பிஸியா வச்சுக்க வேண்டியதான். இதுவும் ஒரு மாரி ஜாலியா தான் இருக்கு. உங்களுக்கும் இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே! டாட்டா.